திருக்குறள் கதைகள் கலை எண் 672. அமைச்சரின் துணிவு. அமைச்சரே, இளவரசனுக்காக தனி மாளிகை கட்டும் பணி எந்த அளவில் இருக்கிறது? இன்னும் அதற்கான பணி துவங்கவில்லை அரசே. ஏன்? அதற்கு தேவையான நிதி தற்போது இல்லை. நிதிநிலை மேம்பட்டதும் அந்த பணி துவங்கப்பட்டுவிடும். அமைச்சரே, மாளிகை கட்டுவதற்காக தனாதிகாரி நிதி ஒதுக்கியிருந்தும் நீங்கள் அதை அதற்காக பயன்படுத்தவில்லை என்று அவர் கூறுகிறாரே. ஆம் அரசே, அந்த நிதியை வேறொரு நோக்கத்துக்காக பயன்படுத்த சொல்லிவிட்டேன். எந்த நோக்கத்துக்காக? அரசே, ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் வருணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் கரையில் வசிக்கும் மக்களுக்கு உயிர் சேதமும் உடைமைச் சேதமும் ஏற்படுகிறது. ஒரு தடுப்பணை கட்டினால் மழைநீரை தேக்கி வெள்ளம் வராமல் தடுப்பதுடன் விவசாய உற்பத்தியையும் அதிகரிக்க முடியும். ஆமாம், இந்த திட்டம் கடந்த சில ஆண்டுகளாகவே நம் கவனத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கான போதுமான நிதி ஆதாரம் இல்லை என்பதால் அந்த திட்டம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்கள் நினைப்பது சரிதான் அரசே. இப்போது நம் நிதி ஆதாரம் மேம்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது இளவரசுக்கான மாளிகை கட்ட நிதி ஒதுக்கினால் இந்த தடுப்பணைக்கு தேவையான நிதி இருக்காது. அதனால்தான் மாளிகை கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தடுப்பணை கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டேன். அது அவசரமானதும் முக்கியமானதும் என்பதால். அமைச்சரே, இளவரசனுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. அவனுக்கு தனி மாளிகை இருக்க வேண்டிய அவசியம் இல்லவா? அவசியம்தான் அரசே. ஆனால் அவசரம் இல்லை என்பதை தாங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தனி மாளிகை கட்டப்படும் வரையில் அரண்மனையில் தான் தற்போது வசிக்கும் பகுதியிலேயே திருமணத்துக்கு பிறகும் சிறிது காலம் வசிப்பதை இளவரசர் வசதி குறைவாக நினைக்க மாட்டார் என்று கருதுகிறேன். நான் அவரிடம் இது பற்றி பேசிய போது தடுப்பணை கட்ட வேண்டியதுதான் முக்கியம் என்று இளவரசரே என்னிடம் கூறினார். அமைச்சரே, உங்களுக்கு துணிவு அதிகம்தான். மன்னர் குடும்பத்தின் வசதியை விட மக்கள் நலன் முக்கியம் என்று நினைத்து செயல்பட்டிருக்கிறீர்களே, இந்த துணிவு எங்கிருந்து வந்தது? மக்கள் நலனே முக்கியம் என்று கருதி அரசாட்சி செய்யும் மன்னரிடம் அமைச்சராக இருக்கும் பேறுகிடத்தின் விளைவாக வந்தது அரசே. பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் 68 வினை செயல் வகை குறள் 672. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. பொருள்: காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது. நன்றி.